இந்த பதவி வந்து டொராண்டோவில் இருக்கிற தமிழர்னு சொல்லிட்டு இருக்கிற டொராண்டோவில் இருக்கிறவங்க தான் இந்த பதிவு. இன்னைக்கு வந்து மாக்கம் ஃபேர் கிரவுண்டில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ரொம்ப லைனில் நின்று கால் கடுக்க நின்று காசை கொடுத்து செல்ஃபி எடுத்து அதை வந்து ஃபேஸ்புக்கில் பதிவாக போட்டு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு தமிழன். இந்த தமிழ்நாட்டாக இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் பிரச்சனை அங்கே தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து தமிழ் உள்ளத்தில் வந்து காணாமல் போன பிள்ளைங்களை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து விஜய் டிவியில் பிக் பாஸில் வந்து ஓவியாவுக்கு 1.5 லட்சம் பேர் வந்து 1.5 கோடி பேர் வந்து ஓட்டிங் போட்டிருக்காங்க. நான் இந்த இளவெல்லாம் பார்க்கறது இல்லை, கமெண்ட்ல நான் பார்த்துருக்கேன். 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. உங்களுக்கு கனடாவில் வந்து இருக்கீங்க, அயோக்கிய பயலடா. கனடாவில் உங்களுக்கு எவ்வளோடா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நீங்க யூஸ் பண்ணாம வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கு இசையை கேளுங்கடா. யாரும் தப்புன்னு சொல்லல, நாங்கள் இசைக்கு எதிரானவங்க கிடையாது. இசையால் வசமாக இதயம் எதுன்னு சொல்லி அன்னைக்கு ஒருத்தன் பாடி வச்சான். இசைக்கு நாங்க எதிரானவங்க கிடையாது. இசையை பாருங்க, அவங்களோட போய் செல்ஃபி எடுக்கிறது, அவங்களுக்கு நீங்க அவிச்சு கொட்டுறது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் குப்படா. எப்படா புரிஞ்சுக்க போறீங்க? அயோக்கிய பயலடா, எப்படா புரிஞ்சுக்க போறீங்க? இதெல்லாம் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையில் இது பெரிய ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அடுத்த சந்ததிக்கு மண்ணள்ளி போடுறீங்கடா. நீங்க அது மாத்திரம் தெளிவா செய்யறீங்கடா. உங்களோட சந்ததிக்கு மண்ணள்ளி போடுறீங்கடா. நீங்க திங்கிற சோறு வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சோறு பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை, உங்களால முடியல. ஆனா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுக்குறீங்க பிள்ளைக்கு, சூடு பண்ணி கொடுக்குறீங்க. எப்படா புத்தி வளரும் பிள்ளைக்கு? எப்படி புத்தி வளரும்? ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி வைக்கிற சாப்பாட்டில் வந்து புத்தி வளருமா? நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்கடா. உங்களை கனடான்ற ஒரு இந்த நாட்டில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு நாட்டில் வந்து நீங்க வந்து உண்மையை உணராம நீங்க யாருன்னு தெரியாம வந்து நடமாடிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களோட அடுத்த சந்ததிக்கு மண்ணள்ளி போடுறீங்கடா. தயவு செய்து சொல்றேன்டா, நெஞ்சு வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, மண்ணள்ளி போடாதீங்கடா. போயிட்டு உங்க புள்ள விட்டீங்க பாருங்கடா. உங்க பிள்ளைங்களோட கூட்டு பிக்னிக் போங்கடா. பேக்யார்ட்ல வந்து பாபிக்யூ போடுங்கடா. பிள்ளைங்களோட இருந்து பாபிக்யூ போடுங்கடா. பிள்ளைகளோட பேசுங்கடா. இந்த விஜய் டிவி, இந்த டிவி ஆஃப் பண்ணுங்கடா. முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. படம் பார்க்க போறியா? ஏதாவது படத்தை பார்த்துட்டு போடா. இதெல்லாம் ஒரு மன நோயிடா. இது எப்படா புரிஞ்சுக்க போறீங்க? நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? இது ஒரு மன நோய். எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? இப்படியே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க. நாளைக்கு உங்க பிள்ளைக்கு வந்து ஊசியோட வருவான் ஒருத்தன். உனக்கு எல்லாம் நான் சொல்றதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு புரியாது. என்ன இந்த இழவு விழுந்த சமுதாயத்தில் பிறந்ததால பேசிட்டு இருக்கோம். இந்த இழவு விழுந்த சமுதாயத்தில் நாங்க இல்லைன்னு நீயும் தமிழ் பேசுற, நானும் தமிழ் பேசுறதால ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. இவனால நாங்க வந்து தலை குனிகிறோம். இந்த சமுதாயத்தில் உங்களால நாங்க தலை குனிகிறோம். அதை மாத்திரம் புரிஞ்சுங்க. காசு பணம் எல்லாம் நீங்க வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு வீடு வச்சிருக்கேன், கார், இதுதான் வாழ்க்கையா? சூழ்நிலை உருவாக்குங்கடா. வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய மனிதனா வர்றதுக்கு சூழ்நிலை உருவாக்குடா. உலகத்துல டேய், கனடாவில் இருக்கிற எவனாவது டேய் தேவடியா பயிலுங்க, எவனாவது ஒருத்தன் வந்து உன் வீட்டுல திருக்குறள் வச்சிருக்கிறியா? உன் பிள்ளைக்கு திருவாசகம் என்னன்னு தெரியுமா? விஜய தெரியும், அஜித்தை தெரியும், ரஜினியை தெரியும், கமலை தெரியும். திருவள்ளுவன் தெரியுமா உன் பிள்ளைங்க எவனுக்காவது? திருவாசகம் என்னன்னு தெரியுமா? என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க நீங்க? என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க? அயோக்கிய பயலடா. உங்களை எல்லாம் திருத்த முடியாதுடா. நாங்க அப்படியே கத்திக்கிட்டு இப்பதான்டா தெரியுது இந்த முனிவர்கள் எல்லாம் எதுக்கு கோய்க்கு போனாங்க. உங்களோட எல்லாம் வாழ முடியாதுடா. உங்களோட பஞ்சாயத்து பண்ணவே முடியாது. நீங்க எல்லாம் இப்படிதான் இருக்க போறீங்க. உங்களை மாதிரி 1ஆம் நம்பர் அயோக்கியன்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு உங்களை மாதிரி 1ஆம் நம்பர் அயோக்கியன் இந்த உலகத்திலேயே கிடையாதுடா. அதை மாத்திரம் தெளிவா தெரிஞ்சுங்க. உங்க பிள்ளைகளுக்கு மண்ணள்ளி போடுற ஒரு விஷயத்த, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறீங்கன்ற ஒரு விஷயத்த இன்னும் வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த பிள்ளைங்கள் எல்லாமே வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. நல்லா இருங்க, நாசமா போயிடாதீங்க. வணக்கம்.